இந்த காலத்துல ரொம்ப ட்ரெண்ட் பிரெக்னென்ட் ஆனாங்கனாவே அந்த டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறக்கிறத கூட இப்போலாம் விளாக் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணி போடுறாங்க. குழந்தை பிறந்துச்சு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஊன் கத்தின்னு இருந்தேன். அப்புறம் கணவன் கண்டுக்கே இருந்துக்க மாட்டார், வீடியோக்காக வருவாராங்க வந்து அப்படியே கவலைப்படாதன்ற மாதிரி. ஓகே, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த பிறகு இப்போ தான் என்னுடைய குழந்தை வந்து முதலாவது கவருது, முதலாவது அம்மான்னு சொல்லிச்சு. இன்னைக்கு தான் நாங்கள் லாக்டேஜன் கொடுக்குறோம், இன்னைக்கு தான் உட்வர்ட்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி வந்து ஜனங்க பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே யாராச்சும் இத்தினி முடி என் பிள்ளை தலையிலேருந்து விழுந்துச்சு, இத்தனை வருஷம் என்னுடைய பிள்ளை கண்ணை இமைச்சிச்சு, இத்தனை வருஷம் என்னுடைய பிள்ளை மூச்சு விட்டுச்சு, இத்தனை வருஷம் என் குழந்தைக்கு விக்கல் வந்துச்சு, எந்த பெற்றோர்னா விளாக் பண்ணி போட்டுக்கிறத நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தை கண்ணை இமிக்கிற நேரத்துக்குள்ள இவங்க 10 வருஷம் இமிச்சிட்டுக்குவாங்க. எங்க இவங்க பார்க்குவாங்க. அது போல தான் மனுஷர்கள் நம்மளால ஏதோ ஒரு சின்ன காரியத்தை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா நம்முடைய தேவன் இந்த மனுஷர் பார்க்கிற வண்ணமாக நம்மளை பார்க்கறதுல, அவர் நம்மளை உறங்காம ஒரு நொடி கூட அவருடைய கண்ணை இமைக்காம நம்மளை பார்க்கறதுனால தான் இன்றைக்கு எல்லாருமே ஜீவனோட கூட மூச்சு விட்டுட்டு நம்ம இருக்கிறோம்னா அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின பெரிய கிருபைங்க.